கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய பெருமக்களே, தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தினுடைய தலைவர் பிஜே என்று சொல்லப்படுகின்ற பி ஜெய்னுல் ஆபிதீன் அவர்கள் ஒரு காணொளியை வெளியிட்டிருந்தார். வக்ஃபு வாரியங்கள் தேவையில்லை, பாரதிய ஜனதா கட்சி வக்ஃபு சட்டத்தை நீக்குவதற்கு எடுத்திருக்கின்ற முயற்சி சரியானதா என்கின்ற கோணத்தில் ஒரு பதிவை சமூக வலைத்தளங்களே வெளியிட்டிருந்தார். நான் அதை பார்த்ததும் அதிர்ச்சி அடைந்து விட்டேன். ஒரு மார்க்க அறிஞராக இருக்கின்ற பிஜே அவர்கள் இந்த சமூகத்திற்கு சரியான வழிகாட்டுதல்களை காட்ட வேண்டுமே தவிர வக்ஃபு சட்டம் தேவையில்லை, வக்ஃபு வாரியங்கள் தேவையில்லை என்று ஒரு காணொலியை வெளியிட்டிருப்பது மிக பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. நான் கடந்த 8ஆம் தேதி 8/12/2023 பாராளுமன்றத்திலே ராஜ்யசபா உறுப்பினர் பிஜேபியை சேர்ந்த ஒரு எம்பி வக்ஃபு சட்டத்தை நீக்க வேண்டும் என்று ஒரு அறிமுக மசோதாவை தாக்கல் செய்த போது ஒரு நீண்ட பதிவை தமிழகத்திலே சமூக வலைத்தளத்திலே வெளியிட்டிருந்தேன். அதில் வக்ஃபு சட்டங்கள் எவ்வளவு பாதுகாப்பாக இருக்கின்றன, இந்தியாவில் இருக்கின்ற வக்ஃபு சொத்துக்களின் எண்ணிக்கை 9.5 லட்சம் ஏக்கராக இருக்கின்றது, அது ரயில்வேக்கு அடுத்தபடியாக இருக்கின்றது, இந்தியாவில் எண்ணற்ற பள்ளிவாசல்கள், தர்காக்கள் சொத்துக்கள் சூறையாடப்பட்டு முறைகேடாக பயன்படுத்தப்பட்டு ஆக்கிரமிக்கப்பட்டு தனியார்களிடமும் அரசாங்கத்திடமும் இருக்கின்றது. அதையெல்லாம் மீட்காமல் நம் சமூகம் வறுமை கோட்டு கீழ் இருக்கின்றது. 20 கோடி முஸ்லிம்கள் இருந்தாலும் வறுமையிலே வாழ்கின்றார்கள், வீடின்றி வசதியின்றி வாழ்கின்றார்கள், மருத்துவ வசதியின்றி வாழ்கின்றார்கள், கல்வியறிவின்றி வாழ்கின்றார்கள். இந்த சொத்துக்களை எல்லாம் மீட்டெடுப்பதற்கு இருக்கின்ற சட்டத்தையும் வக்ஃபு வாரியங்களையும் முழுமையாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்று சொன்னேன். இந்த வக்ஃபு சட்டத்தை பார்த்து RSS மற்றும் பிஜேபி சார்ந்தவர்கள் பொறாமை கொள்கின்றார்கள். இந்த சட்டம் இவர்களுக்கு முழு பாதுகாப்பை கொடுக்கின்றது. ஒரு வக்ஃபு சொத்தை வக்ஃபு சொத்து என்று வக்ஃபு வாரியம் சொல்லிவிட்டால் அது நீதிமன்றம் அவ்வளவு எளிதாக அதை புறந்தள்ளிவிட முடியாது. ஆக உரிமையல் நீதிமன்றங்களிலே வக்ஃபு சொத்துக்கள் சம்பந்தமாக வழக்கு தொட முடியாமல் இருக்கின்றது. அதனால் வக்ஃபு சட்டத்தை நீக்கிவிட்டால் நாம் நிறைய சொத்துக்களை அபகரித்து விடலாம், அவர்களிடம் கைப்பற்றி விடலாம் என்று அவர்கள் நினைக்கிறார்கள். ஆனால் நாம் இந்த வக்ஃபு சட்டத்தை நீக்கினால் நல்லது என்று பிரச்சாரம் செய்கின்றோம். வக்ஃபு வாரியங்களில் கடந்த காலங்களில் நிறைய ஊழல்கள் நடந்திருக்கின்றது, வக்ஃபு வாரியங்கள் முறைகேடுகள் நடந்திருக்கின்றது என்பதெல்லாம் உண்மையாக இருக்கலாம். அதற்காக வக்ஃபு வாரியங்களை கலைத்து விடலாம், வக்ஃபு சட்டத்தை கலைத்து விடலாம் என்று சொல்வது கோட்டை சுவர்களிலெல்லாம் பெருச்சாளிகள் ஓட்டை போடுகின்றன என்பதற்காக கோட்டைகளை இடித்து விட முடியுமா? நாளை CAA NRC சட்டங்கள் வந்தால் அதுவும் சரிதான், அதையும் ஆதரிப்போம் என்று சொல்ல முடியுமா? அதற்கு ஒரு அறிஞர் உருவாகிவிட்டால் இந்திய இஸ்லாமியருடைய நிலைமை என்ன ஆவது என்று யோசித்து பாருங்கள். பள்ளிவாசல்களில், தர்காக்களில் முத்தவழிகள் நிர்வாக சீர்கேடிலே ஈடுபடுகின்றார்கள், முறைகேடுகளே ஈடுபடுகின்றார்கள் என்று சொன்னால் அவர்களை திருத்துவதற்கு என்ன செய்யலாம்? வக்ஃபு நிர்வாகிகள், வக்ஃபு வாரிய நிர்வாகிகள், உறுப்பினர்கள் தவறுகள் செய்கின்றார்கள், சரியாக செயல்படுவதில்லை, ஊழல் செய்கிறார் என்று சொன்னால் அவர்களை சரி செய்வதற்கு என்ன செய்யலாம்? இதை பற்றி யோசிக்க வேண்டும். வக்ஃபு சொத்துக்களை மீட்டெடுப்பதற்கு என்ன செய்யலாம்? கலந்துரையாடலாம், யாரிடம் பேசலாம், சட்டப்படியான இதை தீர்வு காண்பதற்கு என்னென்ன வழிகள் இருக்கிறது? இதை பற்றி யாரும் ஆய்வு செய்வதற்கோ பேசுவதற்கோ இதுவரை யாரும் பேசியதில்லை, பிரச்சாரம் செய்ததில்லை. இவ்வளவு பெரிய சொத்துக்கள், அதாவது 9.5 லட்சம் ஏக்கர் நிலங்கள் என்று சொன்னால் அது எவ்வளோ பெரிய நிலம்? இத்தனை சொத்துக்கள் அங்கெல்லாம் 200 ஏக்கர், 300 ஏக்கர், 500 ஏக்கர், 1000 ஏக்கர் என்று பல லட்சம் கோடி மதிப்பிலான சொத்துக்கள் அப்படியே கிடைக்கின்றது. நம்முடைய மக்கள் ஒரு சென்ட் இடம் இல்லாமல், வீடு கட்டுறதுக்கு வழி இல்லாமல், வாடகைக்கு வழி இல்லாமல் தெருவாக சுற்றிட்டு இருக்காங்க. சால்னா கடையும், சாக்கனா கடையும், செருப்பு கடையும் வச்சுக்கிட்டு இந்த மக்களுக்கு ஒரு விடிவு காலம் பிறக்க வேண்டும் என்று சொன்னால் இத்தனை வக்ஃபு சொத்துக்களையும் முறையாக ஆக்கிரமிக்கப்பட்ட வக்ஃபு சொத்துக்களை மீட்டு அவர்களுக்கு கல்வி நிலையங்களாக, மருத்துவ நிலையங்களாக, குடியிருப்பு வீடுகளாக மாற்றியமைக்க வேண்டும். அதில் வருமானத்தை பெருக்க வேண்டும். இதற்கான ஆலோசனை சொல்வதற்கு ஒருவர் கூட தயாராக இல்லை. ஆனால் வக்ஃபு சட்டத்தை
நீக்கிவிட்டு நடுத்தெருவுக்கு வரலாம் என்று சொல்வதற்கு அறிஞர்கள் கிளம்பியிருக்கின்றார்கள். இதை நாம் பிஜேபி அரசு இன்று இந்திய முஸ்லிம்கள் மீது எந்த அளவுக்கு விருப்புணர்வோடு இருக்கின்றது, எப்படி ஒரு வாய்ப்பை தேடிக்கொண்டிருக்கின்றது என்பது உங்களுக்கு எல்லாம் தெரியும். இன்று டெல்லியில் ஒரு பள்ளிவாசல் 150 வருஷம் பழமையான ஒரு பள்ளிவாசல், அத்தனை ஆவணங்கள் இருக்கின்றது, அது கலாச்சார சின்னமாக இருக்கின்றது. அதை ஒரு சாதாரண முனிசிபாலிட்டி, டெல்லி முனிசிபாலிட்டி அதை நீக்குவது, அப்புறப்படுத்துவதற்காக முயற்சி மேற்கொண்டு வருகிறது. ஆக வக்பு சட்டங்கள் இன்னும் பலப்படுத்துவதற்கு என்ன செய்யலாம் என்று யோசிக்க வேண்டுமே தவிர, அந்த சட்டத்தை நீக்கிவிட்டால் இந்தியாவில் இருக்கின்ற அத்தனை வக்பு சொத்துக்களும் பாதுகாப்பின்றி போய்விடும். அந்த சொத்துக்கள் மீது யார் வேண்டுமானாலும் வழக்கு தொடரலாம், எந்த உரிமையின் மீது வேண்டாலும் நம்ம அந்த வழக்குகளை நடத்துவதற்கு நாம் தயாராக இருக்க மாட்டோம். நமக்கு அவ்வளவு பத்தாது. நம்முடைய சொந்த சொத்துக்களையே வழக்கு நடத்தாமல் விட்டு இருக்கின்றோம். நிறைய சொத்துக்களை இழந்திருக்கின்றோம். வக்பு சொத்துக்களை நிச்சயம் நாம் பாதுகாக்கப் போவதில்லை, நீதிமன்றங்களுக்கு செல்லப் போவதில்லை. ஆக பாதுகாப்பாக இருக்கின்ற இந்த வக்பு வாரியங்களை பலப்படுத்துவதற்கு என்ன செய்யலாம், அதில் இருக்கின்ற பிரச்சனைகளை சரி செய்வதற்கு என்ன செய்யலாம் என்பதை யோசிக்க வேண்டும். வக்பு வாரியத்தில் 5 வருடம் இருப்பதனால் அவர்கள் அங்கே உரிமையாளர்கள் அல்ல. வக்பு வாரியத்தில் 5 வருடத்திற்கு பின்பு வேறு யாராவது நல்லவர்கள் வரப்போகிறார்கள், அதற்கு பின்பு வேறு யாராவது நல்லவர்கள் வரப்போகிறார்கள். ஆக நல்ல உறுப்பினர்களை தொடர்ந்து தேர்ந்தெடுப்பதற்கும் அங்கு அமைப்பதற்கும் என்ன செய்ய வேண்டும் என்று யோசிக்க வேண்டும். இரையச்சமுடையவர்கள், வக்பு சொத்தில் ஆர்வமுடையவர்கள், வக்பு சொத்து சட்டங்களை பற்றி அறிவுடையவர்களை வக்பு வாரியங்களிலே கொண்டு வர வேண்டும் என்று அக்கறை இருக்க வேண்டும். அதை விட்டு வக்பு வாரியத்தை கலைத்து விடலாம், வக்பு சட்டத்தை நீக்கிவிடலாம் என்று சொன்னால் அத்தனை சொத்துக்களையும் நாம் இழந்துவிட நேரிடும். உண்மையில் சொல்லவென்றால் 75% தர்காக்களுடைய ஆவணங்கள் நம்முடைய தர்கா நிர்வாகிகளிடம் இருக்கிறதா என்கின்ற கேள்வி இருக்கின்றது. வக்பு வாரியங்கள் இருப்பதனால்தான் அந்த சொத்துக்கள் பதிவு செய்யப்பட்டு பாதுகாக்கப்பட்டு வருகின்றன. ஆனால் எத்தனை பள்ளிவாசலிடம் இன்னும் ஆவணங்கள் இல்லாமல் இருக்கின்றன, முறையான ஆவணங்கள் பாதுகாக்கப்படாமல் இருக்கின்றன என்பது தெரியும். இன்று இந்தியாவில் வக்பு சொத்துக்கள் வக்பு வாரியத்தில் பதிவு செய்யப்பட்டிருந்தோம் ஒரு பள்ளிவாசல் கட்டுவது என்பது அவ்வளவு சாதாரண விஷயம் இல்லை. அவ்வளவு பிரச்சனைகள் இருக்கின்றது, நடைமுறைகள் இருக்கின்றது. ஆனால் மாற்று மதத்தினர் ஒரு கோயிலை கட்ட வேண்டும் என்றால் தெருவில் இணையதளத்தில் ஒரு கோயிலை கட்டிவிட்டு செல்லலாம், யாரும் எதுவும் கேட்க முடியாது. ஆக இந்த சூழ்நிலையில் வக்பு சட்டத்தை நீக்கிவிட்டால் பாரதிய ஜனதா கட்சிக்கு பெரும் கொண்டாட்டமாக போய்விடும். இந்தியாவில் இருக்கின்ற அத்தனை வக்பு சொத்துக்களையும் தனியாருக்கு தாரை வார்ப்பதற்கும் அரசாங்கம் தன் தேவைக்கு எடுத்துக்கொள்வதற்கும் எளிதாக சட்டத்தை ஏற்றுக்கொள்ளலாம். அதுக்கு அவர்களுக்கு தடையாக இருக்காது. அதனால் சமூகத்தை வழிநடத்த முடியாவிட்டாலும் நாம் ஓய்வெடுத்துக் கொள்ள வேண்டுமே தவிர ஒட்டுமொத்த சமூகமும் தற்கொலை செய்து கொள்ளலாம் என்பதைப் போல இந்த வக்பு சொத்துக்களை சம்பந்தமான வக்பு வாரியத்தையும் பாதுகாப்பு சம்பந்தமான வக்பு வாரியத்தையும் வக்பு சட்டத்தையும் நீக்க வேண்டும், அதற்கு ஆதரவு தர வேண்டும் என்று பிரச்சாரம் செய்வது என்பது தவறானது என்பதை இந்த காணொளி மூலம் தெரிவித்துக் கொள்கின்றேன். ரஹமத்துல்லா அட்வொகேட், இஸ்லாமிக் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா அப்படி என்கின்ற அமைப்பினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர்.